ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். வீட்டிலையே கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 5 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஆனியன், ஒரு ஹாஃப் கேப்சிகமையும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மேதா சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம காலிஃப்ளவரை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறச்சே நல்லா இருக்காது. ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பேட்டர் மாதிரி ரெடி ஆகணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம டேரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப ஹையில் வச்சோன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு தேவையான அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நமக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ நான் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம மஞ்சூரியனோட தான் சாப்பிடணும்னு இல்லை, இது வெறும் காலிஃப்ளவரே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நமக்கு, ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் சேர்த்து இப்போ அதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வேகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றச்சே. ஸோ நம்ம லைட்டாக சாட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர்லேயும் சால்ட் இருக்குது. இப்போ வந்து 2 ஸ்பூன் செஷ்வான் சட்னி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக நான் இது சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குடமிளகா சேர்த்துடலாம். எப்பயுமே குடமிளகாவும் ஆனியனும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப வேகாமல். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கப்போ தான் உங்களுக்கு நல்லா அதோட கோட் ஆகி நல்லா சூப்பரான க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை வந்து பொறுமையாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த காலிஃப்ளவர்லாம் அந்த மசாலாவில் போயிட்டு நல்லா கோட் ஆகும். இது வந்து நல்ல ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. இப்போ நமக்கு சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல்காவோட சர்வ் பண்ணியிருக்கேன். அமேசிங்காக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.